ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 6 இன்டீஜர்ஸ் எக்ஸசைஸ் 6.3. அதில் ஃபர்ஸ்ட் சம் சப்ராக்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 35. ஸோ 35 and 20 இருக்குது. ஸோ 20 எழுதிக்கிறேன். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ நான் செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸை நான் மைனஸ்னு மாற்றுறேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் we will get 15. இப்போது கிரேட்டர் நம்பருடைய சைன் தான் போடணும். கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ். ஸோ ப்ளஸ், அதனால் ஆன்சர் ப்ளஸ் 15. இப்போது செகண்ட் சம் 72, 90. இது வந்து ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே நடுவில் மைனஸ் இருந்தால் நம்ம செகண்ட் டேர்மோடைய சைன் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் இருக்கிறத மைனஸ்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்னால் கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் தான் பண்ண முடியும். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி -90 + 72 எழுதியாச்சு. நவ் சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆகும். ஏன்னா borrow பண்ணிவிட்டு 10ல் 2 போச்சுன்னா 8, 8ல் 7னா 1. அண்ட் நவ் கிரேட்டர் நம்பருடைய சைன் 90 தான் கிரேட்டர், அதோடைய சைன் இஸ் மைனஸ். ஸோ -18. அதனால் ஆன்சர் வந்து -18. இப்போது தேர்ட் சம் -15. ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ -15 -18. செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்கிறனால. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் இருக்கிறனால இட் பிகம்ஸ் ப்ளஸ். இப்போ புது சைன் மட்டும்தான் நம்ம எப்போவுமே கணக்கு எடுத்துப்போம். ஸோ இதை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா கிரேட்டர் நம்பருக்காக. +18 -15. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் 3. கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து +3. இப்போது டி சம் போட போகிறோம். நம்மக்கிட்ட -20 இருக்குது. தென் -13 இருக்குது. ஸோ +13. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. அதனால் ரெண்டாவதாக இருக்கிற செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ப்ளஸ் இருக்கிறனால அதை நான் மைனஸ்னு மாற்றுறேன். இப்போது சைன் மல்டிப்ளை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ அடிஷன் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 0 + 3 is 3. 2 + 1 is 3. இப்போ கிரேட்டர் நம்பர் 20, அதோடைய சைன் மைனஸ். ஸோ -33 தான் ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் 23 -12. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்மக்கிட்ட மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 3 + 2 is 5. 2 + 1 is 3. கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து +35. நெக்ஸ்ட் we have -32. அதுக்கப்புறம் -40. ரெண்டுத்துக்கும் நடுவில் சப்ராக்ஷன் சைன் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸாக இருக்கிறனால ப்ளஸ்னு ஆகிடும். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். அதனால் கிரேட்டர் நம்பர் மேலே எழுதிக்கிறேன். +40 -32. இப்போ இது சப்ராக்ட் பண்ணும்போது I'll get 8. கிரேட்டர் நம்பர் வந்து 40, அதோடைய சைன் ப்ளஸ். ஸோ த ஆன்சர் இஸ் +8. இப்போது செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம்மில் 4 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ பிளாங்க்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கிரேட்டராக இருக்கா, லெஸராக இருக்கா, இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கான்னு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு சம்மை போடலாம். ஃபர்ஸ்ட் we will start with sum A. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ -3 -6. ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால சைன் சேஞ்ச் கிடையாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 9. கிரேட்டர் நம்பர் 6, அதோடைய சைன் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -9. நெக்ஸ்ட்டு -3 -6. ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்மோடைய சைன் வந்து மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் 3 வரும். ஸோ கிரேட்டர் நம்பர் 6, அதோடைய சைன் +3. இப்போது -9 +3 பார்த்தா கண்டிப்பாக +3 தான் கிரேட்டர். ஸோ இட் இஸ் கிரேட்டர். நவ் பி சம் -21 -10. ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ன்னு மாறும். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் 1ல் 0 1, 2ல் 1 போச்சுனாலும் 1.
கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ், ஸோ -11. இப்போ ரைட் சைடு -31 -11, நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால சைன் சேஞ்ச் இல்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 42. கிரேட்டர் நம்பர் 31, அதோடைய சைன் மைனஸ், ஸோ -42. நெகட்டிவில் வந்துட்டு நம்பர் வந்து அதோடைய ஃபேஸ் வேல்யூ கூட கூட அதோடைய ப்ளேஸ் வேல்யூ குறையும். ஸோ -11 -42 நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் லைனை ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு தெரியும் -11 ஃபஸ்ட்டு வருதா -42 வருதான்னு. ஸோ ரைட் சைட் போக போக தான் வேல்யூ ஏறிட்டே போகும். ஸோ -42 உடைய ரைட் சைடில் தான் -11 இருக்குது. ஸோ அதாவது இதுக்கு நீங்கள் ரிலேட் பண்ணணுன்னா கடன் வாங்குறத ஞாபகம் வச்சுக்கலாம். 11 rupees கடன் வாங்கினவன் ரிச்சா இல்லை 42 rupees கடன் வாங்கினவன் ரிச்சா? 11 rupees கடன் வாங்கினவன் தான் ரிச். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் தான் கடன் வாங்கியிருக்கான். ஸோ அதனால் -11 தான் கிரேட்டர். இப்போது சீசம் 45 -11, நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால நான் அதை ப்ளஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 5 + 1 6, 4 + 1 5. இப்போ கிரேட்டர் நம்பர் 45, அதோடைய சைன் ப்ளஸ், ஸோ +56. நவ் ரைட் சைட் 57 -4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், சப்ராக்ட் பண்ணால் 7ல் 4 போனால் 3 and 5 அப்படியே வந்துடும். கிரேட்டர் நம்பர் 57, ஸோ அதோடைய சைன் +53. ஸோ நமக்கு ரெண்டு பாசிட்டிவ் நம்பரில் எது கிரேட்டர் நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ +56 தான் பெருசு. ஸோ தட் இஸ் தி கிரேட்டர். இப்போது டிசம் அதில் -25 -42, நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கறனால செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சைன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறேன். நமக்கு கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் தான் சப்ராக்ட் பண்ண தெரியும். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். +42 -25. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் பாரோயிங் ஃப்ரம் 4 வந்து 3 ஆகிடும். 12ல் 5 போச்சுன்னா 7, 3ல் 2 போச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பர் 42, அதோடைய சைன் ப்ளஸ், ஸோ +17. இப்போது ரைட் சைடு -42 -25, ரெண்டுத்துக்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மோடைய சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணுறேன். அகெயின் பாரோ பண்ணிவிட்டு, ஸோ 12 - 5 is 7, 3 - 2 is 1. கிரேட்டர் நம்பர் 42, அதோடைய சைன் மைனஸ், ஸோ -17. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டராக இல்லை நெகட்டிவ் நம்பர் கிரேட்டர்னா ஆப்வியஸாக பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர். ஸோ +17 இஸ் த கிரேட்டர். ஸோ லெஃப்ட் சைட் தான் கிரேட்டர். நவ் 6.3ல் தேர்ட் சம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி ஒரு ஐடென்டி தெரியும். -a + a எப்போவுமே 0 தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு -5 + 5 இருக்குன்னா அதை நம்ம சால்வ் பண்ணும்போது 0 தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது we will get 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் சம் போட போகிறோம். ஆல்ரெடி -8 இருக்குது, நமக்கு ஆன்சர் 0 வரணும். ஸோ அந்த பிளாங்கில் +8 தான் வரும். ஸோ இட் இஸ் +8. நவ் பி சம் சேம் கான்செப்ட் தான். இங்கே a + dash = 0 இருக்குது. ஸோ இட் ஷுட் பி -a. ஸோ +13 ஆல்ரெடி இருக்கிறனால இந்த பிளாங்கில் -13 வரும். சி சம் இதில் ஆல்ரெடி +a - a கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 0. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 0 எழுதிடலாம். இப்போது டிசம்மில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது 7 + dash = 10 கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிளாங்கில் நம்ம என்ன வரும்னு சொல்லுவோம்? 3. ஏன்னா 7 + 3 10 நமக்கு தெரியும். பட் இது எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்லுவோன்னா 10 ரைட் சைடில் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற +7 = தாண்டி போகும்போது -7 ஆகிடும். ஸோ 10 - 7 வந்து 3. கிரேட்டர் நம்பர் 10, அதோட சைன் ப்ளஸ் இருக்கனால +3. அதனால் அந்த பிளாங்கில் +3 வரும்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் 5 + dash gives 8. ஸோ இந்த இடத்துல பிளாங்கில் என்ன வரும்னா இந்த 5 +5 = தாண்டி போகும்போது -5 ஆகும். ஸோ 8 - 5 வந்து 3. ஸோ அதனால் பிளாங்கில் 3 வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த டிசம்க்கும். -12 + 4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 8, கிரேட்டர் நம்பர் 12, அதோடைய சைன் மைனஸ். ஸோ -8. அப்போ அந்த பிளாங்கில் -8 வரும். இதை கிராஸ் செக் பண்ணி கூட பார்க்கலாம். -4 -8ன்னு இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் 12, கிரேட்டர் நம்பர் 8, அதோடைய சைன் -12. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் நவ் சம். ஸோ இந்த சம்லேயும் இந்த -15 நம்ம ஈக்குவல் டு தாண்டி கொண்டு போகிறோம். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். dash -5 = 20.
ஸோ இந்த -5 ஈக்குவல் டு தாண்டி வரும்போது +5 ஆகும். ஸோ 20 + 5 25. ஸோ அந்த blankல நம்ம 25 எழுதலாம். அதே மாதிரி -3 is 10. ஸோ இந்த -3 ஈக்குவல் டு தாண்டி வரும்போது +3 ஆகும். ஸோ ஆட் பண்ணால் 13. ஸோ அந்த blankல 13. ஸோ இதே மாதிரி தான் இந்த sum. இங்கே -15 ஈக்குவல் டு -10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த -15 ஈக்குவல் டு தாண்டி வரும். ஸோ we have -10 ஈக்குவல் டு தாண்டி வரும்போது அது +15. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இட் இஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். ஸோ கிரேட்டர் நம்பர் 15 அதோடைய சைன் ப்ளஸ். ஸோ அதனால் +5. இதுதான் நம்ம அந்த blankல எழுத போகிறோம். இதை க்ராஸ் செக்கும் பண்ணலாம். ஸோ +5 -15 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் 10 கிரேட்டர் நம்பர் 15 அதோடைய சைன் வந்து மைனஸ். ஸோ இப்போது இதோடைய ஆன்சரும் -10. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ 6.3ல 4 சம். இதான் லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸில். ஸோ இதில் 4 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது -7. ஸோ -7 அண்ட் -8 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +25. இப்போது நான் ரெண்டு டேர்மாக நான் ஜாயின் பண்ண போகிறேன். போர்ட் மாஸ் படியும் பண்ணலாம், இல்லாட்டி இது இன்டீஜருங்கிறனால ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து எப்போவுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஸோ இப்போது நான் இந்த ரெண்டும் எடுத்துட்டு we have +25 -8. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே பாரோ பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 2 becomes 1 and 5 is 15. 15ல் 8 போச்சுன்னா 7 வரும். 1ல் 1 தான். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் 25 அதோடைய சைன் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து +17. ஸோ ஆல்ரெடி இருக்கிற -7 எழுதிட்டேன். அண்ட் இப்போ வந்து ஆன்சர் +17. இப்போது இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ +17 இருக்குது. அதுக்கு கீழேயே நான் -7 எழுதிக்கிறேன். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணும்போது 7ல் 7 போச்சுன்னா 0, 1 அப்படியே எழுதிக்கலாம். கிரேட்டர் நம்பர் 17 அதோடைய சைன் ப்ளஸ். ஸோ ஆன்சர் இஸ் +10. ஸோ நெக்ஸ்ட் பி சம். ஸோ -13 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. +32 -8 -1. இப்போது இது ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கிறேன். 32 -13 எழுதிட்டேன். சைன் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ இங்கே பாரோ பண்ணுறேன். 3 வந்து 2 ஆகிடும். 2 வந்து 12. ஸோ 12ல் 3 போச்சுன்னா 9, 2ல் 1 போச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ். ஸோ +19 எழுதிட்டேன். இப்போது +19ம் -8ம் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ +19 கீழேயே நான் -8 எழுதிக்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணும்போது 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ இந்த 1 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் +11. ஸோ +19 -8க்கு பதிலாக +11. அந்த -1 அப்படி நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். அகைன் இப்போ இது ரெண்டும் சால்வ் பண்ணும்போது +11 இருக்குது. ஸோ -1 கீழே எழுதிக்கிறேன். சைன் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் +10. இப்போது சி சம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ -7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ -8. அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ -90. ரெண்டு டேர்மாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ -7 -8. இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஆட் பண்ணால் 15 வரும். கிரேட்டர் நம்பர் வந்து 8 அதோடைய சைன் மைனஸ். ஸோ -15. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதும்போது -15 அந்த -90 அப்படி நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். அகெயின் இப்போ இது ரெண்டும் சால்வ் பண்ண போகிறேன். -15 கீழேயே -90 எழுதிக்கிறேன். இப்போது சைன் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணணுன்னா 5 + 0 is 5. 9 + 1 வந்து 10. கிரேட்டர் நம்பர் 90 அதோடைய சைன் மைனஸ். ஸோ -105 தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 50. நவ் மைனஸ் இன்ட்டு -40. அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அது +40 ஆகிடும். அகெயின் மைனஸ் இன்ட்டு -2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +2 ஆகிடும். இப்போது இது ஒரு நார்மல் அடிஷன் மாதிரி தான். 50 + 40 + 2 நார்மலாக ஆட் பண்ணால் நமக்கு 92 வரும். எல்லாமே ப்ளஸ்னால ஸோ இட் இஸ் +92. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.